ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகுகேதுவே நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம். அந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி பலன்களை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் செவ்வாய் பெயர்ச்சி ஒரு மனிதனுக்கு முக்கியம், ஏன் செவ்வாய்ன்ற கிரகம் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே எல்லாம் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. காரணம் கேட்டிங்கன்னா முயற்சி. அந்த முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த முயற்சிக்கு முழு காரகர் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான். ஒவ்வொரு ஜாதகத்திலும் செவ்வாய் நல்ல பலமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா பல தடவை முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு தோல்விகள்ன்றது சகஜமாக எல்லாருக்குமே இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜாதகம் எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பலம் பெற்ற ஜாதகம் மட்டுமே. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பல முயற்சி பண்ணேன், எல்லா அட்டெம்ப்டும் ஃபெயில் ஆச்சு, கடைசி ஒரு முயற்சி எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செவ்வாய் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா செவ்வாய் பகவானுக்கு தான் இருக்குது. அதனால தான் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கவங்க பல தடவை முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய அமைப்பு வரும். அது மாதிரி இந்த காலகட்டத்தில், அதாவது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும், அதாவது அக்டோபர் மாதம் 28 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் 40 நாட்களுக்கு ராசியில், அதாவது பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் பெறப்படுறார். இது இன்னும் விசேஷம். ஏன்னா ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் பலவிதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுபோல் இந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த 40 நாள் இருக்கிறதுனால வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக்க முடியும். அது எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும், சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்குது, சில பேர் நெகட்டிவாக இருக்குது. அது என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்றது டீட்டெயிலாக 12 ராசி அன்பர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மேஷ ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள். இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே எப்போவுமே முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. உங்களுடைய சுய முயற்சி தாங்க உங்களை வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உயர்த்திகிட்டே இருக்குது. நீங்கள் எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அதில் ஒரு சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபர். அதுமாதிரி எவ்வளோ போராட்டம்லாம் வாழ்க்கையில் பார்த்துட்டீங்க, அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய ஒரு அற்புதமான ராசி எதுன்னு கேட்டால் இந்த மேஷ ராசி தான். உங்கள் குடும்பத்துக்காக நிறைய கடன்பட்டு கஷ்டப்பட்டு நிறைய வாழ்க்கையில் முன்னேறி வரக்கூடிய காலகட்டத்தில் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி என்பதற்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி எந்த மாதிரி பலனை கொடுக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% பாசிட்டிவ் இருக்குது, ஒரு 40% பிரச்சனையும் கொடுக்கும். இந்த 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் யோகத்தையும் கொடுக்கும். அப்போ திடீர் அதிர்ஷ்டம்னா என்ன சார், எனக்கு லாட்ரி விழுந்துருமா, திடீர் யோகம்னா எனக்கு ஏதாவது புதையல் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அந்த மாதிரி கிடையாது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, வேலையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே திடீர்னு ஏதாவது ஒரு இன்டர்வியூ வந்து உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு வேலையில் பிரச்சனைகள், வேலை இல்லாத தொந்தரவுகள், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலையில் கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைச்சதாதானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு திடீர் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ அந்த 7.5 சனி இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரீங்க. தேவையில்லாத சண்டைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் ஆஃபீஸில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. சில பேருக்கு வேலையே போயிருக்கு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு தசை நடந்திருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை போயிருக்கும். செவ்வாய் தசை நடந்தே சில பேருக்கு தொந்தரவுலாம் கொடுத்துருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இருக்க போகுது. அதே போல் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி கொண்டிருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் யாராவது உங்களுக்கு ஒரு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் வரும். நிறைய பேர் அதற்கான முயற்சிகளை இறங்கியிருக்கீங்க. சில பேர் வந்து கிடைக்கல அப்படின்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க.
சில பேர் வந்து என்னென்னா இப்போ யூஎஸில் பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு சார், அதனால் இங்கே மேலே எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காதீங்க. வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அதை கிரகம் கண்டிப்பாக பெற்றுத்தரும். அது என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன நல்லது இருந்தாலும் சரி, என்ன கெட்டது இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சே தரும். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. படிக்கக்கூடிய மாணவர்கள், வெளிநாட்டிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். சில பேர் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இருக்க போது. சில பேர் படிக்க போகலான்னு சில பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க வெளிநாடுக்கு, கொஞ்சம் கடன் வாங்கி போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக போங்க. அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும், வாய்ப்புகளை கொடுக்கும். தைரியமாக படிங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் பயிற்சி 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. என்ன பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வராத இடத்துல இருந்து பணத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் எங்கேயாவது ஒரு பணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்க, ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணுறீங்க, இல்லை வெளியில் யார்கிட்டையாவது பணம் கேட்டிருக்கீங்க, இல்லை வெளில யாராவது உங்களுக்கு பணம் தர வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வருவதற்கான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை இந்த மேஷராசி என்பவர்கள் செய்யலாம். ஆனால் இதில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன கவனமாக இருக்கணும்னா, பணம் வருது, கடன் வாங்கியோ இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் பணம் வருது வச்சுங்களேன், உடனே அந்த பணத்தை எடுத்து நான் பல மாதிரி வந்து பிஸ்னஸை பண்ணி நான் வந்து சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் கொஞ்சம் பிரச்சனைகளும் வரும். அப்போ என்ன பண்ணணும், புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சிறப்பு. அப்போ ஏற்கனவே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை பண்ணுங்க, அதில் எந்த ப்ராப்ளம் வராது. புதுசாக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அதே மாதிரி முக்கியமாக வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்குற வேலையை மட்டும் பாருங்கள். தேவையெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், வேலை போயிடுச்சு சார், இப்போ கொஞ்சம் காசு இருக்குது பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா அது இதற்கான உகந்த காலம் இல்லை நான் வச்சுக்கோங்க. அதில் பிரச்சனை தான் வரும், அதில் நல்லது நடக்காது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்த பயிற்சியில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். இப்போதைக்கு இந்த 40 நாட்களுக்கு, அதாவது டிசம்பர் மாதம் மாதிரி 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டுன்னு சொன்னோம். அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படின்னா வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ வீடு வாங்கலாமா சார்? நான் வாங்கலாம். இடம் வாங்கலாம்னா வாங்கலாம். வண்டி வாகனம் வாங்கலாம்னா வாங்கலாம். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதற்கு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து அதை வாங்கிறதுக்கான சூழ்நிலை வரும். அதே போல் வீடு விற்கும், இடம் விற்கும், அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அப்போ உங்களுக்கு ஏதாவது இடம் வாங்கிட்டு பிரச்சனைலாம் மாட்டிட்டு இருக்கீங்க, ஒரு ஹவுசிங் லோன் போயிட்டு இருக்க, அந்த ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, இடத்த விற்கணும் முயற்சி ரொம்ப நாளாக பண்ணுறீங்க, நடக்கல சார் அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமாக அந்த இடத்த விற்கும். அதன் மூலமாக பணவரவுகள் உண்டு. அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா இந்த செவ்வாய் 7ஆம் பார்வையை உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ திருமணம் ஆகாதவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக நடக்கும். அது முக்கியமாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணலாம். ஏன்னா அந்த தோஷத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவானே திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்காக காத்து கொண்டிருக்கிறவங்க இதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அதே போல் இந்த காலகட்டத்தில் வம்பு வழக்குகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அப்போ தேவையில்லாத சண்டைக்கு போகாதீங்க. தேவையில்லாத கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இல்லைனா அதில் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. அதே போல் உடம்பு சரியில்லாதவங்க கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அதுவும் முக்கியமாக பிபியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் இந்த செவ்வாய். அப்போ ஏற்கனவே பிபி ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு. ஏன்னா அந்த 8ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார், அதையும் நான் வச்சுக்கணும். அதனால தான் முதலே சொன்னேன், பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சில பேருக்கு ஃபீவர், அலர்ஜிலாம் வரதுக்கான சான்சஸ் உண்டு. அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உடனே டாக்டரை பார்த்து உடம்பை சரி செய்து கொள்வது நல்லது. அதுமாதிரி வண்டியில் லாங் ட்ராவலு, அதே மாதிரி நைட்டில் முழிச்சு வண்டி ஓட்டுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தேவையில்லாத இந்த வண்டியில் டான்ஸ் ஆடுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. அதில் பாதிப்புகள் கண்டிப்பாக வரும். அதனால் செவ்வாய் பயிற்சி யோகத்தை கொடுக்குமானா யோகத்தை கொடுக்குது. அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. நான் என்னென்ன விஷயங்கள் சொன்னனோ அதெல்லாம் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. எதில் கவனமாக இருக்கணும்னா அதில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நல்லது நடக்கலனா கூட பரவாயில்ல, கெட்டது நடக்காமல் இருக்கிறது பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சாரத்தில் செவ்வாய் மாற்றம் பெறக்கூடிய பலன்கள் தான் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களும் ஒரு மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது.
தசாபுத்தி ஒரு முக்கிய காரணம். பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எப்போ வருது அப்படின்னா, ராகு திசை, கேது திசை, அதே மாதிரி சனி திசை, புதன் திசை, இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பிரிவினை, ஒரு கஷ்டம், ஒரு கடன், ஏமாற்றம், இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் வருவதற்கு தசாபுத்தியும் காரணமாக இருக்குது. உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. நோட்டு புத்தகத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது அப்படின்னு வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே போல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், தாமக்கோள் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.